வெல்கம் டு லேர்ன் வித் அபர்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ங்கிறப்போ நம்மளோட புக்லேயே ஆகட்டும் நம்ம வீடியோஸ்லேயே ஆகட்டும் ரெண்டுலேயுமே தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்போக்கன் இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி, மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் வெக்காபுலரி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணலைன்னா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும் கண்டிப்பாக ஸோ லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர் ஐ எம் வேல்யூவிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பேக் டு வீடியோ. ஸோ இப்போது வெக்காபுலரி அப்படிங்கும்பொழுது என்னென்னா நம்மளோட சொற்கள், நம்மளுக்கு வந்து சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம தமிழ் எப்படி பேச ஆரம்பித்தோம், இந்த விஷயத்த நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம தமிழ் எப்படி பேச ஆரம்பித்தோம், தப்பான கிராமரில் தான் பேச ஆரம்பித்தோம். பட் ஒரு வார்த்தையாக பேச ஆரம்பித்தோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அம்மா அப்படின்னு பேசியிருப்போம், இல்லை அத்தை பேசியிருப்போம், அப்பா பேசியிருப்போம். அதுக்கப்புறம் ஒருத்தராக உறவுகள் எல்லாமே, அதாவது தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஒரு உறவுகளாக பேச ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் சாப்பாடு வேணும், இல்லை வாங்க போங்க, நேற்று நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருப்போம். ரைட். ஸோ பேசிக்காக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட வெக்காபுலரி தான். ஃபஸ்ட்டு பேசவே தெரியாத நம்ம எப்படி பேச ஆரம்பிக்கிறோம்னா ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டு அதை பேசுகிறோம், ரெண்டாவது வார்த்தை கற்றுக்கிட்டு அதை பேசுகிறோம், மூணாவது வார்த்தை கற்றுக்கிட்டு அதை பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஒன்றொன்னா நம்ம பிரெயினில் போய் சேவ் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து வெக்காபுலரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பேசணும்னு நினச்சாலுமே அது என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தெரியாத பொழுது நம்மளால அதை பேச முடியாது. அதாவது இப்போ எனக்கு இது ஒரு விஷயம் சொல்லணும், அது எப்படி சொல்லணும், வார்த்தைகள்ல அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கவிதைகளாக சொல்லணும்னு நினச்சா கூட நம்மளுக்கு வார்த்தைகள் தெரியலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கண்மணி பாட்டில் வந்த மாதிரி நினச்சி பார்க்கும்பொழுது நிறைய கவிதை வார்த்தைகளாக கொட்டுது, பட் அதை எழுத நினைக்கும் போது எனக்கு வார்த்தைகள் முட்டுது இல்லை, கவிதைகள் எழுத முடியல. ஏன்னா வார்த்தைகள் கரெக்டான வார்த்தைகள் அங்கே செட் பண்ண முடியல. அது ஏன் செட் பண்ண முடியலன்னா வெக்காபுலரி கரெக்டாக இல்லை. ஸோ இந்த வெக்காபுலரி நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளால பேச முடியும். நம்ம எல்லாராலையுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கு நிறைய இடத்துல நம்ம ஏன் தடுமாறோம்னா இந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதா நம்மளோட ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதுக்கான மெயின் சொல்யூஷன் நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிறது. இதுக்காக நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், மனப்பாடமும் பண்ணலாம். பட் நிறைய வார்த்தைகள் நம்ம ரெகுலராக பேச 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 யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால நம்மளுக்கு இதை பற்றி பிரச்சனை கிடையாது, பேச பேச வந்துடும். ஆனால் சில வார்த்தைகள் நம்ம திருப்பி படிக்கும்பொழுது மைண்டில் நிற்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்னால் இதை வந்து எப்படி எக்ஸாக்டாக இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இவ்வளோ பாயிண்ட்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு 1-2 வார்த்தைகள் என்னால் சொல்ல முடியும். எல்லா வார்த்தைகளும் என்னால் இப்போது ஒரு வீடியோவில் நான் என்னால் எல்லா வார்த்தைகளையும் சொல்ல முடியாது. லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவில் என்னால் ஒரு 50 வேர்ட்ஸ் சொல்லலாம். இப்போ வேர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 இல்லை 100 ஒரு 200 வேர்ட்ஸ் வரைக்கும் சொல்லலாம். பட் ஒரே வீடியோவில் நான் அத்தனையும் உங்களுக்கு கவர் பண்ணும் பொழுது அது வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடும். லைக் உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஃபீட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளோட ஃபுல் கைண்ட் ஆஃப் ஒரு 20-30 வீடியோஸ் இதுக்கே போடணும். பட் இட் வில் பி போரிங் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் இந்த எல்லா வார்த்தைகளும் சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் இங்கே பாருங்கள் 36 பேஜுக்கு நம்மளோட புக்கில் we are having all this. என்னால் கண்டிப்பாக இது எல்லாமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியலை. லைக் எப்படி உங்களுக்கு வந்து இத்தனையும் என்னால் இப்படி கொடுக்க முடியாது. ஸோ பெட்டர் இஃப் பாசிபிள் நான் வந்து இதோட ஃபோட்டோஸ் எதுவும் இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் நம்மளோட சேனல் இருக்குதுங்களா, லேர்ன் வித் அபர்ணா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் புக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு அது இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே நான் யோசிக்கிறது உங்களுக்கு கையில் ஒன்று பெட்டராக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். லைக் எடுத்தோன்னா இப்போது நைட்டு தூக்கம் வரல, எடுத்து பார்க்குறதுக்கு ஒன்று கையில் வசதியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளோ நாள் கரெக்டாக போயிட்டு இருந்தோம் மேடம், நீங்கள் திடீர்னு என்னமா நீ வாட்டுக்கு புக்கு வாங்கன்னு புக்கு கூவி வித்துட்ருக்க, மார்க்கெட்டிங் பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க, நினைக்காதீங்க தயவு செஞ்சு. நான் இது பண்ணதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த உழைப்புக்கான காரணம் உங்ககிட்ட சரியான விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக தான். வீடியோஸ் ஆகட்டும் புக் ஆகட்டும் எல்லாமே அதே நோக்கத்தோடு தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். பட் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேக் டு டாபிக். ஸோ இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ், irregular verbs, auxiliary verbs, adverbs, adjectives, person, place, time and pronoun, prepositions,
conjunctions, interjunctions, phrasal verbs, idioms and phrases, WH words. ஒரு நிமிஷம். ஸோ இத்தனை இருக்கு. இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்ப்ஸ், அதாவது ஒரு செயல். இப்போ வா, போ, அங்க நில்லு, உட்காரு, நான் பேசிட்டு இருக்கிறது, நீங்க கவனிச்சிட்டு இருக்கிறது, இது எல்லாமே வேர்ப்ஸ். அதே போல நம்ம உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வேர்ப்ஸ். இப்போ நான் இங்க ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்றேன், irregular verbs அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா, வேர்ப்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் இங்க ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, ரெண்டு வார்த்தை எடுத்துக்கலாம். ஒன்னு ஷவுட், இன்னொன்னு ஈட். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ் தான் இல்லைங்களா. ஷவுட் அப்படின்னா கத்துறது, ஈட் அப்படிங்கிறது சாப்பிட்றது. இப்போ நான் இதை வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது V1 யூஸ் பண்ணும்போது ஷவுட் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். அதே V2 யூஸ் பண்ணும்பொழுது ஷவுட் கூட ஈடி சேர்ந்து ஷவுட்டட். V3 யூஸ் பண்ணும்பொழுதும் ஷவுட்டட். அதே இந்த ஈட்டுக்கு நான் எப்படி மாற்றுவேன் அப்படின்னா ஈட், ஏட், ஈட்டன். ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ்ல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். V1, V2, V3 ஃபார்மேஷன்ல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். என்ன அப்படின்னா சில வேர்ப்ஸ்க்கு நம்ம டி மட்டும் ஆட் பண்ணுவோம், சில வேர்ப்ஸ்க்கு இடி ஆட் பண்ணிடுவோம். ஆனா சில வேர்ப்ஸ்க்கு என்ன ஆகும்னா அந்த ஈட்டு மாதிரி இருக்கிறதுக்கு மொத்த வார்த்தைகளே மாறும். ஸோ அதுதான் இப்போ வந்து இருக்க V1 கூட டியோ இல்லை ஈடியோ சேர்ந்து நம்ம V2, V3 ஃபார்ம் பண்றோம்னா அது ரெகுலர் வேர்ப்ஸ். அந்த மொத்த வார்த்தையுமே நம்மளுக்கு மாறுது அப்படின்னா அது irregular verbs. ஃபாலோ அப்படின்னா ஃபாலோ, ஃபாலோட், ஃபாலோட். see, saw, seen. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வேர்ப்ஸ், irregular verbs நிறைய இருக்கு. நம்ம ரெகுலரா நம்ம லைஃப்ல, நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம், லைக் ஆஸ் இண்டியன்ஸ், ஆஸ் தமிழியன்ஸ், ஆஸ் இண்டியன்ஸ் நமக்கு எவ்வளோ தேவைப்படும். ஆஸ் செகண்ட் லாங்குவேஜ், ESL அப்படின்னா இங்கிலீஷ் ஆஸ் செகண்ட் லாங்குவேஜ். ஓகே, நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு அனாலிஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த வேர்ப்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதே போல ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான். ஈஸ், ஆம், ஆர், ஆஸ், வர், இது எல்லாமே. அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பேசியிருக்கோம். பட் ஸ்டில் அட்வர்ப்ஸ் அப்படின்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஆட் பிளஸ் வேர்ப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ வேர்ப்ஸுங்கிறது வந்து செயல், அந்த செயல் பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து அட்வர்ப்ஸ். அதாவது அது எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்துக்கான ஆன்சர் கொடுக்குற வேர்ப்ஸ் வந்து அட்வர்ப்ஸ். இப்போ ஓடுனா அப்படிங்கிறது ஒரு வேர்ப், வேகமா ஓடுனா அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். ஸோ ரன் அப்படிங்கிறது வந்து வேர்ப், ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அட்வர்ப். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம இது பண்றோம். அதே போல அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது எப்படின்னா, இங்க எப்படி அட்வர்ப் வந்து வேர்புக்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ, அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நவுனுக்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நவுன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். நம்ம வந்து பேசுற நானும் ஒரு நவுன், என் பேர் ஒரு நவுன், ஒரு நாய், ஒரு பூனை, அபர்ணா, சன், மூன், இது எல்லாமே நவுன், பெயர் சொற்கள். ஓகேங்களா. ஸோ இதை நான் மறுபடியும் நம்ம கிராமர் வரும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணுவோம். அதில் நவுனுக்கு ப்ரொனவுனுக்கு தனித்தனியாக, நவுன், ப்ரொனவுன், வேர்ப் எல்லாத்துக்குமே தனித்தனியான வீடியோஸ் வரும். இப்போ இங்கே நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு சின்ன ஹிண்ட் தான். ஸோ சின்ன பொறி தான் நம்மளுக்கு எப்பயுமே அந்த வந்து ஆர்வத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான பொறி தான் இது. ஸோ இப்போ ஒரு பெண் இருக்கா அப்படின்னா, பெண் அப்படிங்கிறது நவுன், லைக் அ கேர்ள், பொண்ணு. அழகான பெண் அப்படிங்கும் பொழுது அந்த அழகான, பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அட்ஜெக்டிவ். அதாவது ஒரு நவுனை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அது வந்து அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் நவுன், ஒயிட் ரைஸ் என்ன கலர், அதோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒயிட், ஒயிட் ரைஸ். மார்க்கர், பிளாக் மார்க்கர். பாய், இன்டெலிஜென்ட் பாய். ஸோ இந்த மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நவுனை பத்தி கொடுக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். அதே போல பர்சன், பிளேஸ், டைம், ப்ரொனவுன். ஸோ பர்சன், பிளேஸ், டைம், ப்ரொனவுன். நம்மளுக்கு சம்திங், எவ்ரிதிங், நத்திங், சம்டைம், எவ்ரி டைம், ஆல் டைம். அதே போல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஐ, யூ, வி, ஷி, ஹி, இது எல்லாமே கவர் பண்ணும் இந்த சாப்டர்ல, ஐ மீன் இந்த பாயிண்ட்ல. ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட், ஆன், இன், ஆஃப், இது எல்லாமே, வித், இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். ஸோ ப்ரிப்போசிஷன்ல நம்மளுக்கு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு நவுனை அதோட பொசிஷனோடையோ இல்லை அதோட டைமோடையோ இல்லை அதோட இன்னொரு ரிலேட்டிவ் பர்சனோடையோ நம்ம
சேர்த்துறதுக்காக யூஸ் பண்ணும்போது ப்ரிப்போசிஷன் கண்டிப்பா வரணும். இந்த ப்ரிப்போசிஷன்ல நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ற இடங்கள் இருக்கு. நம்ம 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 தமிழ் மக்கள் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ்ல இங்கிலீஷ் கத்துக்கிற ஆளுங்க நிறைய மிஸ்டேக் பண்றோம். ஸோ பேசிக்கா நான் அதை நிறைய பார்த்துருக்கேன். அதனால இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல்டு டேபிள் இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ரிப்போசிஷனோட மீனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா மீனிங் இருக்காது. இப்போ வந்து ஆஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, இன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாமே நம்மளோட ப்ரிப்போசிஷன்ஸ். இதுக்கெல்லாம் தனிப்பட்ட மீனிங் நம்ம போய் தேடி அது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணேன்னா நிறைய சென்டென்சஸ் நிறைய புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி இப்போ ஆஃப் அப்படின்னா நம்ம வந்து உடைய அப்படிங்கிற மீனிங் யூஸ் பண்ணிக்கலாம். இன் அப்படின்னா லா அப்படிங்கிற மீனிங் சேர்ந்து வரும். ஸோ அந்த லா எப்படி வரும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்றேன், நீங்க எடுத்துக்கலாம். போட்டோஸ் நான் போஸ்ட் பண்றேன். அதே போல புக்லயும் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பார்ட் ஆஃப் த சென்டென்சஸ் வந்து கனெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு அவ நல்லா தான் படிச்சா ஆனா பாஸ் பண்ணல. ஸோ இங்க படிச்சாங்கிறது ஒரு பார்ட்டு, பாஸ் ஆகலங்கிறது ஒரு பார்ட். இந்த ரெண்டையும் சேர்த்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆனா பட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சென்டென்சஸ் சேர்த்திக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் பேரு கன்ஜங்ஷன்ஸ். அவன் அழகாகவும் அறிவாகவும் இருப்பான். அந்த உணவு சுத்தமாக மற்றும் சுவையாக இருக்கிறது. ஸோ இந்த மற்றும் அண்ட் இதுவாகவும் அதுவாகவும் அண்ட். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா கனெக்ட் பண்றதுக்கு, அதுதான் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேங்களா? அதே போல அடுத்தது இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட உணர்ச்சிகளை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. ஸோ இன்டர்ஜெக்ஷன்ஸ்க்கு தனியா வார்த்தை அப்படின்னு பார்த்தா எந்த மீனிங்கும் இருக்காது. ஐயோ அப்படிமோ, அச்சோ அப்படிமோ. ஸோ இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. ஆனா அந்த இடத்துல நம்ம அந்த எமோஷனை கன்வே பண்றோம். அச்சோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னா நம்ம வந்து நம்ம சோகத்தை, இல்ல ஐயோ அவனா அப்படின்னா ஒரு பயத்தை, ஒரு ஷாக்க, ஏ சூப்பர் ஏ அப்படிங்கும் பொழுது சந்தோஷத்தை, ஓ அப்படின்னா ஷாக்க, அப்படின்னா கவனிக்கிற அந்த எமோஷனை, அப்படின்னா அந்த சோகத்தை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எமோஷன்ஸை வந்து வார்த்தைகளை கன்வே பண்ணாம நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி அர்த்தங்களற்ற பட் அழகான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்டர்ஜெக்ஷன்ஸ். எப்படி நம்ம தமிழ்ல அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கோ எல்லா மொழியிலும் அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல அந்த மாதிரி என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அலாஸ், எப்பி, ஓ, ஸோ இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் இதுல இருக்கும். ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் ரெண்டு வேர்பாக இருக்கலாம், இல்ல ஒரு வேர்பும் இன்னொரு வேற ஏதாவது ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பிரேக்அப், கால் ஆஃப், புட் ஆன். ஓகே, கால் ஆஃப். கால் ஆஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா கால் பண்றது நம்மளுக்கு தெரியும். OFF ஆஃப்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ அதோட மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஒன்று சேர்ந்துருக்கிறத பிரியும் பொழுது, லைக் அந்த ரெண்டோட கனெக்ட் வந்து பிரியும் பொழுது ஆஃப் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு எனக்கு ஒர்க் இல்லை அப்படிங்கும் பொழுது ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப் அப்படிங்கும் பொழுது பேசிக்கா ஒர்க்குக்கும் எனக்கும் இருக்க கனெக்ட் இன்னைக்கு கிடையாது. ஸோ அதுக்கு ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கால் ஆஃப் இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன மீனிங் அப்படின்னா கேன்சல். ஸோ ஷீ கால்ட் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னா அவங்க அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கால் ஆஃப்ங்கிறது கேன்சல் நம்மளுக்கு எப்படி தெரியும்? காலுங்கிறது ஏதோ ஒரு மீனிங், ஆஃப்ங்கிறது ஏதோ ஒரு வார்த்தை, இது ரெண்டும் சேர்ந்தா நம்மளுக்கு இந்த மீனிங் வருங்கிறது எப்படி தெரியும்? ஸோ அதுக்கு தான் நம்ம ஃப்ரேசல் வெர்ப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரேக்அப் அப்படின்னா பிரேக்குங்கிறது உடைக்கிறது, அப்புங்கிறது மேலே. ஸோ உடைக்கிறது மேலே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பிரேக்கப்புங்கிறது ஒரு முறிவு, ரிலேஷன்ஷிப்பையே இல்லை எதையாவது வந்து முறித்து கொள்ளுது. பேசிக்காக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அதை கண்டினியூ பண்ண வேண்டாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பிரேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து வேற ஒரு புது மீனிங், லைக் தனித்தனியா இருக்கும்போது அவங்க கொடுக்குற மீனிங் இல்லாம சேரும்பொழுது ஒரு புதுசான ஒரு மீனிங் கொடுக்கும்பொழுது அது ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இடியாம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியாம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படிங்கும் பொழுது நமக்கு பேசிக்கா இப்போ அவனுக்கு எல்லாமே அவன் விரல் நுனியில வச்சிருப்பான். அவனோட இப்போ யாரோ ஒருத்தன் பயங்கர ஸ்மார்ட், பயங்கர இன்டெலிஜென்ட் அப்படிங்கும்பொழுது
விரல் நுனியில வச்சிருப்பான், ஃபிங்கர் டிப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ விரல் நுனியில என்ன வச்சிருக்க முடியும், ஒண்ணுமே வச்சிருக்க முடியாது, குட்டி விரல் நுனி தான். பட் இதோட மீனிங் என்னன்னா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், லைக் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே கடைசி நேரத்துல அறிபறியா நம்ம செய்யறோம் அப்படிங்கும் பொழுது அட் த 11th hour அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ கடைசி நேரத்துல பண்றது வந்து அட் த 11th hour சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் நிறைய வந்து பழமொழிகள்னு சொல்ல மாட்டோம், அதை வந்து எக்ஸாக்டா என்ன சொல்லணும்னா மரபு மொழிகள், சுட்டு வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வார்த்தையா நார்மலா பார்த்தா அது என்னமோ சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், மேபி அர்த்தம் கூட புரியாம இருக்கும். பட் வந்து அது எதுக்காக யூஸ் பண்றோம், அதை சுட்டி காட்டுறதுக்காக இன்னொரு வார்த்தையா யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது சுட்டு வாக்கியங்கள் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி idioms அண்ட் phrases ஆகட்டும். கடைசியா WH வேர்ட்ஸ்னா வாட், வென், வை, ஹவு, இந்த மாதிரி பேசிக்கான வார்த்தைகள், என்ன, ஏன், எதுக்கு, எங்க, எப்படி, இந்த மாதிரி வார்த்தைகள் பிளஸ் அதோட மீனிங், அதுக்கான கொஸ்டின் எப்படி ஃபார்ம் ஆகும், அதுக்கான வார்த்தைகள் என்னென்ன ஆன்சரா வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வை அப்படின்னா அதுக்கான ரீசன் தான் ஆன்சரா வரணும். வேன் அப்படின்னா ஒரு பிளேஸ் தான் வந்து எங்கே இல்லையா, பிளேஸ் தான் மீனிங்கா வரணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 12 பாயிண்ட்ஸுமே நம்ம vocabulary சாப்டர்ல கவர் பண்றோம். நான் சொன்ன மாதிரி என்னால் இதை வீடியோஸில் கவர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோஸ் போட ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இந்த சாப்டருக்கே ரொம்ப 30-40 வீடியோஸ் கன்சியூம் ஆகும். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் போரிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வச்சு படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கான அந்த அளவுக்கு இம்பேக்ட் இது கொடுக்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் சொன்ன மாதிரி புக்கில் அவைலபிளாக இருக்குது. ஓகே. அண்ட் வேணும்னா நான் இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நம்மளோட இதில் இருக்குது, ஈவன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ அதில் நான் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை எடுத்து வச்சு கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர். நம்மளோட செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஐடியாஸ். ஸோ ஜென்ரல் ஐடியாஸ் சாப்டர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் திரும்பி சொல்கிறது இதுதான், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் இதை பார்த்து பயனடையட்டும். ஓகே. ஸோ இது 2025ல் சூப்பரான ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். ஃபுல் வருஷம் தேவையில்லை, பாதியில் ஜூன்ங்கும் போதெல்லாம் அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதை நான் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு சென்றடையணும். ஸோ அதுக்காக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் கன்சிடர் பண்ணுவோம். மீன்வெல் அடுத்த வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க ரெடி ஆகுங்க. கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அண்ட் புக்ஸ் யாருக்கும் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ உன்னை பற்றி சொல்லணும்னு நினைக்கும் பொழுது வார்த்தைகள் அப்படியே கொட்டுது. உன்னை எண்ணி பார்க்கவே கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கவே வாழ்க்கை முட்டது. உன்னை எண்ணி பார்க்கவே கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. கவிதைகளா நம்மளால சொல்ல முடிஞ்சா பொழுத